ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சாப்பிட வைக்கிறோங்கிறது ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 கொத்து முருங்கைக்கீரை தான் நான் எடுத்திருக்கோம். அந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த எல்லோ கலரில் இருக்கிற லீஃப் எல்லாம் நமக்கு வேண்டாம். பின்னாடி பூச்சி மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இலையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையே கொஞ்சம் நல்லா நம்ம கையாலேயே கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுட்டேன். இப்போ ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். மேலால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற சீடும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நான் போடுற இந்த காய்கறிகள் மட்டும்தான் வேணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். உங்கள் குழந்தைகளை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுற காய்கள் கூட நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு குட்டி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரமெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு முட்டையை நான் அதில் உடச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கி எடுத்துடலாம். முட்டை எல்லாமே தனித்தனியாக வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கேப்சிகத்துக்கு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம். நீங்கள் சால்ட்டு அப்புறம் காரமெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம போடுறோம்னா அது கொஞ்சம் நம்ம குழந்தைகளுக்கு காரம் அதிகமாக தெரியாது. நம்ம வரமிளகாய் தூள் போடுறதுக்கும் அது போடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அது மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நீங்கள் இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்திருக்கேன். இப்போது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து சேர்த்திருக்கேன். இப்போ மாவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றுக்குள்ளே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது நாம் ரெஸ்ட்டெல்லாம் வைக்க போகிறதில்ல. இப்போவே நாம் ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக மாவை கீழே தூவி விட்டுருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையால் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் சேனல் பார்க்குறீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஃபீட்பேக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம மாவெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். நான் இப்போ ஒரு 6 உருண்டையாக எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி வேற ஒன்றும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் பருத்தி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசு, மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. அப்போ அந்த குட்டியாக இருக்கிறது கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட எக்கு, கேப்சிகம், முருங்கைக்கீரை அந்த மிக்ஸி இருக்கும் இல்லையா, இதையே நம்ம இதில் மேலால் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க. கீழே வர்றது சின்னதாக இருக்கணும், மேலே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இப்படி போட்டுவிட்டு நல்லா சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதையே நம்ம கொஞ்சம் நல்லா மடித்து விட்டுடலாம். ஒரு ஷேப்பு கிடைக்கும், பார்க்குறக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி மடித்து விடுறோம். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு கொஞ்சம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அவங்க சாப்பிடும் கொஞ்சம் நல்லா. அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நம்ம இதுக்குள்ளே சேர்த்திருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியான ஒரு இதுதான். முருங்கைக்கீரை, கேப்சிகம் எல்லாம். முருங்கைக்கீரையெல்லாம் இப்போல்லாம் பொரியல் செஞ்சாலோ நம்ம பருப்பில் போட்டாலோ எல்லாம் குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பலகாரமாக இருக்கே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் ஆயில் இவ்வளோ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையும் இல்லை. கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம தோசை கல்லில் போட்டும் கூட நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பலகாரம். எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளோட பலகாரம் எல்லாம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருக்கக்கூடிய பலகாரம் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கோம். உள்ள முருங்கைக்கீரை, முட்டை இதெல்லாம் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நாளைக்கு வேறொரு நல்ல ரெசிபியுமே வரேன். டாடா பாய்.